வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் கருவாட்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கருவாட்டு குழம்பு செய்ய அடுப்பில் பாத்திரத்தை வச்சாச்சு. பாத்திரம் நல்லா காஞ்சதும் தேவையான அளவுக்கு எண்ணெய் எடுத்திருக்கேன், நல்லெண்ணெய். கொஞ்சம் எண்ணெய் நிறையாவே எடுத்துக்கோங்க கருவாட்டு குழம்புக்கு, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போது பெருஞ்சீரகம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். இப்போ வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். இப்போ சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் இன்னும் நிறையா வேணும்னா நீங்கள் நிறையா சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி நல்லா வதங்கட்டும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். ரெண்டு ஸ்பூன் தனி மிளகாய் போட்டுக்கலாம். ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவில் இருக்கிற பச்சை வாசனை போகிற கொஞ்சம் எரிச்சிக்கலாம். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு எரிச்சிக்கலாம். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போது ஒரு நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு. இப்போது மூடி வச்சு எரிச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் கருவாடு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ கருவாடு சேர்த்துக்கலாம்.
நான் நகர கருவாடு சேர்த்துக்கிறேன். எந்த கருவாடாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். கருவாடு நல்லா சுடுதண்ணியில் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ உப்பு சேர்த்துக்கிறேன். எண்ணெயெலாம் நல்லா திரும்பி வந்துச்சு பாருங்கள். உப்பு வந்து லாஸ்ட்லேயே போட்டுக்கலாம். ஏன்னா கருவாட்டிலே உப்பு இருக்கும், அதனால் பார்த்துட்டு லாஸ்ட்டாக போட்டுக்கோங்க. கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி நண்பர்களே.